வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சட்னி வைக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டை உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது பூண்டு சட்னிங்கிறதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேங்க. இது கூட 8லேருந்து 10 வரமிளகாயை உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக காரம் கம்மியாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 நிமிஷம் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சட்னிக்கு வதக்காமல் அப்படியே பச்சையாக அரைச்சி கூட சட்னி வைக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை பிடிக்காதவங்க இந்த மாதிரி லைட்டாக 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாங்க. இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துற தேவையில்லை, கொஞ்சமாக மட்டும் சேர்த்து இதை நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு மறுபடியும் அதே பேன் அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்குங்க, அதுவும் நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது ரெண்டையும் சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். நீங்கள் வதக்காமல் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான காரசாரமான இந்த பூண்டு சட்னியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.